கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சமீபத்தில் ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸ் நடைபெற்றுச்சு. அந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சேரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஒரு கதை சொன்னேன், அதுக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே வெற்றி பெறுகிற குதிரைகள் மீது சவாரி செய்கிறவர்கள் தான் சினிமாக்காரங்க. அது ரஜினியாகட்டும், கமலாகட்டும், அஜித் ஆகட்டும், எந்த நடிகராகட்டும். 2 படம் ஜெயித்த உடனே அதுக்கப்புறம் புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறது இயல்பு. ஆனால் சேரன் என்பவர் மிகப்பெரிய வெற்றி படங்கள், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி தாய் தந்தை பாசம், எப்படி கணவன் மனைவி, எப்படி காதல், இந்த மாதிரி பல்வேறு கதைகளை கொடுத்தவர் சேரன். அதாவது தமிழ் சினிமா வரலாற்றில் சேரனை ஒதுக்கிட்டு பக்கம் எழுத முடியாது. அப்படிப்பட்டவர் கொஞ்சம் சில படங்களை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டார். மாயக்குதிரை உள்பட சில படங்கள். அதனால் அவருக்கு மார்க்கெட்டெலாம் போச்சு. அது மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையிலையும் சில சோதனைகள், மகள் காதல், அதில் பிரச்சனைகள், இதனால ரொம்ப நொந்துட்டார். அதனால் திடீர்னு அவருக்கு புதிய தயாரிப்பாளர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. நடிகர்களும் அவர்கிட்ட கதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா தோல்விகளை சந்தித்தவர். அப்போ விஜய் சேதுபதி கொஞ்சம் அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி பல புதுமுக இயக்குநர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், அதில் எந்த சந்தேகமே இல்லை. சேரன் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்னு அவர் உடனே சம்மதித்தார் விஜய் சேதுபதி. அப்போது விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிக்க சேரன் இயக்குகிறார் என்று ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றிய பேச்சே இல்லை. அதை பற்றி எந்தவித கருத்தும் சொல்லவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பிரசாத் லேப் தியேட்டரில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ பேசும்போது இது சொன்னார், இந்த மாதிரி நான் இடையில பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு தள்ளப்பட்டேன், அது காரணம் விஜய் சேதுபதி தான். ரொம்ப மூளையை கசக்கி சிரமப்பட்டு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து விஜய் சேதுபதிகிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவர் 1 மாதம் கழித்து அந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. இப்போ சினிமாவில் கதையை நம்பி வருகிற நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க, அதனால் என்னை போன்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார் சேரன். இதில் சேரனுடைய ஆதங்கத்திலும் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் விஜய் சேதுபதிக்கும் சில ஆட்கள் ஆலோசனை சொல்லிப்பாங்க, வேணாம் சார், அவர் ஏற்கனவே 2 படம் எடுத்தார், முதலீடு கூட வரல, அதனால் நீங்கள் வேண்டாம், எதுக்கு போய் மாட்டிக்கிறீங்க, அதனால் நீங்கள் வேறு இயக்குநர்கள்ட்ட படம் பண்ணுங்கள், நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அந்த ஆலோசனையை விஜய் சேதுபதி கேட்டிருக்கலாம். விஜய் சேதுபதியிலையும் தப்பு இல்லை. இப்போ கதை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்போ விஜய் சேதுபதி இல்லைன்னா அதற்கு வேறு இடத்துல வேறு ஆர்டிஸ்ட் போடலாம்ல சார்? ஏன்னா நிறைய திரைப்படங்களில் முடிவு பண்ண ஆர்டிஸ்டே நடிக்கிறது கிடையாது, மாற்றி தான் எடுக்கிறாங்க. அப்போ ஏன் சார் ரொம்ப அப்செட் ஆகுறாரு? ஏங்க, விஜய் சேதுபதிகிட்ட கதை சொல்லியே சேரன் கதை ஓகே ஆகலைன்னு இண்டஸ்ட்ரியில் பரவி இருக்கும். அப்போது பல நடிகர்கள் அந்த கதையில் நடிக்க யோசிப்பாங்க. அது சினிமாவில் வழக்கம். அதாவது வெற்றி பெற்ற டைரக்டர் மேலே வெற்றி பெற்ற டைரக்டர்னால் உடனே கால்ஷீட் கொடுப்பாங்க, ஏன்னா எப்படியாவது படத்தை சக்ஸஸ் ஆக்கிடுவாங்கன்னு. அதனால் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை சேரனுக்கு. சேரன் மேலேயும் தப்பு இல்லை, விஜய் சேதுபதியிலையும் தப்பு இல்லை. ஏன்னா சினிமா அப்படி தான் இருக்குது. அதில் யாரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ ரீசெண்ட் மாஸ்க் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு கடன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போது அவர் கடன் இருக்குன்ற பட்சத்தில் இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கலாமே? இல்லை, விஜய் சேதுபதி கடன் இருக்குன்னு சொன்னதில் உண்மை இருக்கலாம். ஆனால் இப்போ எப்படின்னா, இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையும் எவ்வளவு அவர் கடன் வச்சுருக்காருங்கிறத பொறுத்து சில சாதகபாதங்கள் இருக்கும். அதனால் சிலர் எனக்கு கடன் இருக்குது இன்னும் கௌரவமாக சொல்லிக்கலாம். விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும், அவர் மகனுக்கும் தெரியும். அவர் மகனும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் சொன்னதில் தப்பு இல்லை. ஆனால் அவர் வசதியாக தான் இருக்கார் விஜய் சேதுபதி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ பிக் பாஸ்லேயும் கோடிகளை அள்ளி கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன? இல்லை, அதுக்கு போனது காரணமே எனக்கு கடன் இருக்கனால தான் போனேன்னு சொல்கிறாரு. சரி, கடனை திக்கிறதுக்கு வருமானம் வருது இல்லை?
படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம்ல சார். இப்போ கௌதம் வாசுதேவனுக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டிங் சைடு வந்துட்டாரு, படங்கள் எடுக்கிறது இல்லை, இயக்குறது இல்லை. இப்போ அதே மாதிரி இவரும் ஒரு சில படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா அவரோட கடன் அடைஞ்சிரும் இல்லையா? சசிகுமார் அவர்களுமே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, எனக்கு கடன் இருக்கனால நான் எதுவுமே சொல்லாம அந்த படங்களுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன், இப்போ எனக்கு அந்த கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு நல்ல கதைகளை தேர்வு பண்ணி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாருல்ல சார். அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கடன் இருக்கும்போது இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கலாமே. எந்த வாய்ப்பு? சேரன் கொடுக்குற வாய்ப்பு. சேரனே கடனில் இருக்காரு, அவர் எங்கே காசு கொடுக்க போகிறாரு? அவரே இன்னொருத்தர் கடன் வாங்கி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி சாதக பாதங்கள் அவருக்கு இருக்குது. அதனால சரி இவர் ஃப்ரெஷ்ஷாக அவர் தயாரிப்பாட்ட கொடுத்தா கேஷ் கொடுத்துருவாங்க, நம்ம பிரச்சனை எல்லாம் போகும்னு நினச்சிக்கலாம்ல. நான் சேரன் இடத்துல இருக்கணும், நான் விஜய் சேதுபதி இடத்துலேருந்து பேசணும், யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. நடுநிலையாளர் தானே நான் பதில் சொல்ல முடியும். ஸோ விஜய் சேதுபதி கதையை மறுத்ததிலும் தப்பில்லை, இவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நான் கதை சொல்லியிருக்கிறதும் தப்பு இல்லை. சினிமா அப்படித்தாம்மா இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, வெற்றி பெறுகிற குதிரை மீது சவாரி பண்ணுகிறவர்கள் தான் சினிமாக்காரர்கள். இப்போ பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதிக்கு நிறைய வாய்ப்பு குறைக்கப்படும்ன்ற ஒரு தகவல் இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, வாய்ப்பு குறையலாம், காசு வருது இல்லை. இல்லை சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு மறுபடியும் காசு தேவைப்படும்ல. இல்லை, அவர் மறுபடியும் எங்கள் விஜய் சேதுபதிக்கு இப்போ மார்க்கெட் இருக்குது. அந்த பிக் பாஸ் போனதுனால விஜய் சேதுபதி சினிமாவில் நடிக்க முடியாதுங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். பிக் பாஸில் இருக்கிறதுனால விஜய் சேதுபதிக்கு கெட்ட பேர் வருமே தவிர காசு வரும், அடுத்தப்ப அவர் பல படங்கள் நடிப்பார். இல்லை, கமல் அவர்களுக்கு மார்க்கெட் போடுறதுக்கு காரணமே பிக் பாஸ்ன்ற ஷோன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. இப்போ விஜய் சேதுபதிக்கும் அது மாதிரி மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கு. ஏங்க, கமலஹாசனுக்கு வயசு என்ன, விஜய் சேதுபதிக்கு வயசு என்ன? கமலஹாசன் கிழவன் ஆகிட்டார், இன்னும் விஜய் சேதுபதி யங்காக தான் இருக்கார். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது கமலஹாசனுக்கு மார்க்கெட் போனதுக்கு காரணம் அவருடைய படங்களுடைய தோல்வி. மணிரத்னம் டைரக்ட் பண்ணி அந்த தக்க லைஃபே தோற்று போச்சு இல்லையா? ஸோ சிலர் வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ வயதுன்ற அடிப்படையில் ஒரு சில படங்கள் தோல்வினாலேயே வயது குறைந்த நடிகர்களுமே காணாமல் போயிட்டு தானே சார் இருக்காங்க. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சினிமாவில் அதிர்ஷ்டம் வேணும். இன்றைக்கும் அதிர்ஷ்டக்காரர் தான் விஜய் சேதுபதி. வில்லனாக நடிக்கிறாரு, குணச்சிரவசலாம் நடிக்கிறாரு, டப்பிங் வாய்ஸு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன, பல வகையில் அவர் பன்முகம் கொண்ட கலைஞர். அதனால் அவர் எப்படியாவது வருமானத்தை தேத்திடுவார். இப்போ கமல் அவர்கள் ஜாலி ட்ரிப் போயிருக்காருன்ற ஒரு கருத்து பரவலாக பரவிட்டு இருக்கு சார். ஜாலி ட்ரிப்புக்காக தான் போனாரா இல்லை மனவேதனை ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இப்போ அவருக்கு இந்த ரஜினிகாந்த் தன்னுடைய படத்தில் நடிக்கலை, கதை சரியில்லைன்னு சொல்லிட்டாருங்கிற ரொம்ப அவர் வருத்தப்பட்டார். என்னடா இது, நம்ம படத்தில் நடிக்காமல் போயிட்டாரு, அது சுந்தரசியா அதுங்கிற குழப்பம். எங்கே போனாலும் இதே கேள்வியை மைக்க தூக்கி தெரியாங்க நம்ம ஆட்கள். என்ன சார் ரஜினி நடிக்கலையாமா, ரஜினி நடிக்கலாம்னா அதில் டார்ச்சர் ஆகிட்டார் அவர். கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானது உண்மை தான். எப்போவுமே ஒருத்தர் ஓய்வு தேடி போனாருன்னா ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ ஒரு ரெஸ்ட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறத அர்த்தம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் இப்போ கொடைக்கானலில் போய் ஒரு 2 நாள் ஜாலி ட்ரிப், கார்லேயே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து, இந்த குளிரில் பொதுவாக இந்த நேரத்தில் கொடைக்கானல் போக மாட்டாங்க யாரும், ஏன்னா இங்கே செல்லுன்னு கொடைக்கானல் தான் இருக்குது. ஆனாலும் கமலஹாசன் போயிருக்காருன்னு சொன்னால் அவருடைய மன அழுத்தம், மன உளைச்சல் காரணமாக ஓய்வெடுப்பதற்காக சென்றிருக்கார் என்று சொல்வதும் சரிதான், அதில் எந்த சந்தேகமும் வராது. திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் போயிட்டார் கொடைக்கானலுக்கு. அவருக்கு அங்கே ஒரு பண்ணை இருக்கு, தூக்கிட்டு போயிருப்பாங்களே சார். இப்போ கமல் படம் இல்லை, கமலஹாசனுக்கு அங்கே கொடைக்கானலில் ஒரு பண்ணை இருக்குது, விவசாய பண்ணை இருக்குது. அதையும் பார்த்துட்டு வரலாம்ல, ரொம்ப நாள் ஆகிக்கும் போய் பார்த்து. ஸோ அந்த அடிப்படையிலையும் அவர் போயிருக்கலாம். மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லால் அவர்கள் அவர் பையனையும் நடிப்புக்கு ஈடுபடுத்தி ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவரோட மகளையும் நடிப்பு துறையில் அறிமுகப்படுத்த போறாருன்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு சார், அது உண்மையா? ஆமாம், நடிகர் நடிகைகள் தங்களுடைய மகள்கள் மகன்களை சினிமாவில் அறிமுகப்படுத்துறது எல்லாருக்கும் பொதுவானது. ஏன்னா புகழையும் பணத்தையும் ஒருங்கே தரக்கூடியது சினிமா தொழில். அதாவது மற்றவங்க காசில் மஞ்சள் குளிக்கலாம், தயாரிப்பாளர் செலவு பண்ணுறாரு, அவர் லாபம் சம்பாதிக்காரு, ஆனால் அதில் பணம் புகழ் எல்லாம் நடிக்கிற நடிகைகளுக்கும் வரும். அந்த அடிப்படையில் மோகன்லாலுடைய மூத்த மகன் இப்போ சமீபத்தில் கதாநாயகன் ஆகியிருக்காரு. மோகன்லாலுடைய மகன் பிரணவ் இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடித்தார், அது பேய் படம், வசூல் மலையாளத்தில் சக்க போட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் முதல் படத்துலேயே ஒரு நட்சத்திர கதாநாயகன் விட்டார். இப்போ மோகன்லாலுடைய மகா விஸ்மயா அவங்க கதாநாயகி ஆகுறாங்க. அந்த படத்தை தயாரிக்கிறது மோகன்லால்.
அவருடைய ஆசீர்வாத் ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்தை தயாரிக்குது. விஸ்மயா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. சமீபத்தில் பூஜை போட்டாங்க. இந்த படத்துக்கு தொடக்கம் ஆரம்பம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மலையாளத்தில் தொடக்கம். ஜூட் ஆண்டனி ஜோசப் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். மோகன்லால் இந்த படத்தை சொந்தமாக தயாரிக்கிறார். இப்போ யூஸ்வலாக ஒரு படத்தை தயாரிக்கிறாங்கன்னா கதாநாயகன், அதாவது அவங்க பையனாக இருக்க பட்சத்தில் பண்ணுவாங்க சார். மகளை அவரே சினிமா துறைக்கு அனுப்புறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் ஸ்ரீதேவி மக ஜான்வி கபூர் நடிக்கலையா? ஏன் கமல்ஹாசன் மக 2 பேரும் நடிக்கலையா? பட் அவரே தயாரிச்சிருக்காங்களா? அம்மா அந்த கதை மேலே நம்பிக்கை இருக்கும். சரி, முதல் படம் நம்ம ரிஸ்க் எடுப்போம், தோல்வி அடைஞ்சாலும் நம்ம பண்ணிக்கலாம், வெற்றி அடைஞ்சாலும் நம்ம பண்ணிக்கலாம். மற்றவனுக்கு எதுக்கு ரிஸ்க் கொடுக்கணும்? மற்றவங்ககிட்ட போய் என் மகளை கதாநாயகியாக போட்டு கஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஏன் அவரே முதல்ல படம் எடுக்கட்டுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அதுக்காக நானே என் மகளை வச்சு படம் எடுக்கிறேன்னு எடுக்கிறாரு. அவர் ரொம்ப தன்னுடைய மகள் மீதும் நம்பிக்கை இருக்கிறது, தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மேலும் நம்பிக்கை இருக்குது. அது நம்ம குறை சொல்ல முடியாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.